வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த ரூல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் திருப்புறதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரே டைம் புரியலனாலும் ரிப்பீட்டாக நான் பண்ணுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டாக மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். எத்தனை தடவை இப்படி திருப்புறோம், எத்தனை தடவை இப்படி திருப்புறோம் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வேணா நான் மெதுவாக திருப்பும் போதே நீங்கள் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பரில் இந்த மாதிரி இப்படி திருப்பணும், இந்த மாதிரி இப்படி திருப்பணுன்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம பார்க்கலாம். ஸோ போன ரூலில் என்ன பார்த்தோம், இந்த எட்ஜஸ்லாம் எப்படி சேர்த்துறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரூலில் கீழே பார்க்கணும். ஆக்சுவலி இந்த எல் இப்படி வச்சா உங்களுக்கு எல் தலைகள் இருக்கும். இந்த ப்ளூ தான் பார்க்கணும். எல் வந்திருக்கா இல்லை ப்ளஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஆக்சுவலி இதில் ஆட்டோமேட்டிக்காக எல் வந்திருக்கு, ஆனால் உங்களுக்கு வரலன்னா என்ன பண்ணும், வந்தால் அடுத்த ரூல், அதாவது ஸ்டெப் 1 கேட்டுக்கோங்க. எல் எதுவுமே இல்லை, எல்லாம் அங்கங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏ. ஓகேங்களா? பி அதிலிருந்து எல்லை கொண்டு வரணும், அதுதான் பி. ஆல்ரெடி இங்கே எல் இருக்குது, அப்போது நம்ம பியில் இருக்கோம். சிக்கு போகணுன்னா இது ப்ளூ இப்படி ப்ளஸ் வரணும், இப்படி ப்ளஸ் வரணும், அதுதான் சி. இப்போ நம்ம பி ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்குது, ஆனால் ஏலேருந்து எப்படி பி வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு போக முடியும். ஸோ நான் இதை ஏவாக மாற்றிடுறேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க. ப்ளூலேயே இருக்குது, சரி, எல்லையே இருக்குது. ஓகே, எட்ஜஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மைனஸ், இதுவும் ஒரு ரூல் இருக்குது. மைனஸ்னால் ஓகே, நீங்கள் மைனஸ் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க தேவையில்ல. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் இந்த இடத்துல பாக்ஸில் இந்த ஏதோ ஒரு சைடு நீங்கள் கீழே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி திருப்ப போகிறீங்க. இதை ஃபுல்லாக சஃபிள் பண்ணுவீங்க, அப்புறம் இதை ஃபுல்லாக சஃபிள் பண்ணுவீங்க. இதே தான் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. அது எப்படின்னு ஒரு ரூல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரிப்பீட்டட் தான், சுலபந்தான். ஓகேங்களா? கீழே இருக்கிற சைடில் ஃபஸ்ட்டு எல்லை வர வைக்கணும். எல்லை தான் வர வைக்கணும். ஏதோ ஒரு சைடு சூஸ் பண்ணிக்கோங்க, இப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே எதுவுமே இல்லைன்னா ஃபஸ்ட் ரூல் சொல்கிறேன். எல்லை இருந்தால் அது எப்படின்னு பார்த்து தான் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு பியில் சொல்கிறேன். இப்போ ஏல பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு சைடு இப்படி எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு சைடு. ஓகேங்களா? ஏதோ ஒரு சைடு எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு முன்ன பண்ண மாதிரி தான் இது வரைக்கும். ஓகே, லெஃப்ட் சைடு திருப்பினா எல் வர வைக்கிறதுக்கு எல். அப்புறம் இல்லைனா ரைட் சைடு திருப்பினா அது ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? இப்போ நான் லெஃப்ட் சைடு திருப்புறேன், அது ஒரு காயின். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியாது, ஆனால் இப்போ பண்ண தெரியும். இப்போ ரைட் சைடு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு. இப்போது லெஃப்ட் சைடு, ஏன்னா நம்ம எல்லை வரைக்கிறது தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலி இருங்க, இதில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஏபிசி எதுவுமே இல்லை, எங்கேயுமே பாயிண்ட் இல்லை, மைனஸும் இல்லை, ப்ளஸ்ஸும் இல்லை, எல்லும் இல்லைன்னா தான் இப்போ நான் ஒன்று பண்ணி காட்டினேன். அது எதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி திருப்பணும், எல்லுக்கு இப்படி திருப்பணும். சரி, அது அடுத்து இந்த சைடு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல் வரும். ஆனால் எதுவுமே இல்லாமலாம் இல்லை, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால், அதாவது 7 2 இருக்குது. எதுவுமே இல்லைன்னா இப்போ நான் பண்ணது மைனஸ் இருந்துச்சுன்னா எதுவுமே, அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இருங்க, உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இதில் ஏ, அதில் 1 2 இருக்குது. ஓகேங்களா? பி அதாவது ஏன்னா எங்கெங்கேயோ ப்ளூ இருக்கும்.
கீழே இருக்கிற பாக்ஸில் இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பியில் வந்து இப்படி எல் வர வைக்கணும். எல் ப்ளூ கலரில் எல் வர வைக்கணும். சி வந்து இப்படி ப்ளஸ் வர வைக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 2 இதில் வந்து 2 இருக்குது. 1 வந்து எதுவுமே இல்லை, எங்கெங்கேயோ இருக்குது அப்படின்னா 1. இது 2 வந்து எப்படின்னா இப்படி வரிசையாக இருக்கும் ஒரே லைனில். இது வந்து மைனஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி ப்ளஸ்ன்னு சொல்கிறோமோ அது மாதிரி இது வந்து மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் 1 சொல்லிட்டேன். 1 இப்படி திருப்பிட்டு லெஃப்ட் சைடு சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறனால ரைட்டு, இப்படி அதே மாதிரி ரைட்டு. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எல் வரணும். எல் வரல, ஏன்னா இது 1ல் இருக்குது. 1ல் இருந்தால் எல் வராது. இந்த மாதிரி 2ல் இருக்குது, மைனஸில் இருக்குது. மைனஸில் இருந்தால் ஒரு மாதிரி தான் பண்ணணும். இது எங்கெங்கேயும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி 1லேருந்து பண்ணணும். ஆக்சுவலாக எங்கெங்கேயோ இருந்தால் தான் இப்போ நான் பண்ணது. ஏன் வரல எல்லுன்னா 1லேருந்து நான் இது பண்ணேன். ஆக்சுவலாக மைனஸுக்கு ஒரு டைப் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த டைப்பில் தான் நான் எல்லு கொண்டு வரணும்னா மைனஸ் மாதிரி ஃபஸ்ட்டு கேமராவில் வச்சுக்கோங்க மைனஸ். ஏன்னா இப்படி இருந்தால் அது எல்லு, ஐ மாதிரி இருக்குது. இப்படி இருந்தால் தான் மைனஸ். ஸோ இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி மேலே கொண்டு வந்துட்டு இந்த சைடில் நீங்கள் இப்போ அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. ஆனால் ப்ளஸ் ரூல் பண்ணுறீங்க. 2 ரூல் தான். மைனஸ் ரூல் இப்படி திருப்பிகிட்டே வரும்போது இந்த சைடு இப்படி திருப்புவேன். இதுதான் வந்து எல் ரூலு. ஓகேங்களா? இப்படி திருப்பினா அது வந்து ப்ளஸ் ரூலு. இந்த இது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு விளம்பர மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ மைனஸு இப்படி வச்சுக்கிட்டேன். இப்படி திருப்புறேன். இப்படி திருப்பிட்டு இப்போ முன்னே வந்து இப்படி திருப்பினேன். ஸோ இப்போ மைனஸுங்கிறனால நம்ம ப்ளஸ் போட போகிறோம். எங்கே அது ப்ளஸ் ரூல். இந்த சைடு திருப்பினா அது வந்து ப்ளஸ் ரூல். ஸோ இந்த சைடு திருப்பி அதே மாதிரி பேக் போய்க்கிறேன். அதே மாதிரி இப்போ லெஃப்ட்டு மாதிரி ரைட்டு. இப்போது ப்ளஸ் போடுறேன் ரைட் சைடு. மறுபடியும் அதே மாதிரி பேக் போய்க்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல் வந்துருச்சு. ஸோ இந்த ரூல்லேருந்து இங்கே வந்தால் எல். எங்கெங்கேயோ புள்ளியாக ப்ளூ வந்துச்சுன்னா இந்த ரூல் முன்னே சொன்னேன். இப்படி திருப்பணும் கடைசியாக. இது வந்து இப்படி மைனஸ் இந்த எல் ரூலுக்கு இது எல் ரூல்னு சொல்லுவோம். இது ப்ளஸ் ரூல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது ஸ்டேஜ் பிக்கு வந்தாச்சு. அதாவது இப்படி தான் இருக்குது கேமரா. கீழே பார்த்தீங்கன்னா எல். நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு எல்லுன்னு நினச்சிக்கிட்டு இப்படி வச்சு அப்படியே பண்ணிடக்கூடாது. இப்படி வச்சா தான் அது எல். அப்படியே எல்லுக்கு மேலே திருப்பிக்கிட்டு இப்போது எல்லில் இருக்குது. ஸோ அதனால் எல் ரூல் தான் நம்ம போட போகிறோம். அதாவது கடைசி நடுவில் வந்து இப்படி பண்ணுவோம். அதுதான் எல் ரூல். ஸோ எல் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி திருப்பிட்டு இந்த இடத்துல இப்படி போட்டால் ப்ளஸ்ஸு, இப்படி போட்டால் இல்லை. இப்போ நம்ம எல் இருக்கிறனால எல் ரூல். அதே மாதிரி இந்த சைடும் இது வந்து எல் ரூல். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ப்ளஸ் வந்துருச்சு. 3வது வந்துருச்சு. பியிலேருந்து சிக்கு வந்தாச்சு. இப்போது வந்து ப்ளஸ் ரூல்னால் மேலே வந்து இங்கே எங்கேயாவது ப்ளஸ்ஸுக்கு தான் பார்க்கணும். இந்த சைடு இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா? ப்ளஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் திருப்பிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடு, இந்த சைடு நீங்கள் ப்ளஸ் போடணும். இப்போ நான் போட்ட மாதிரி ப்ளஸ்ஸு, இப்படி போட்டால் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு சைடு பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. இப்படி பண்ணால் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? இப்போ இந்த சைடு ப்ளஸ் வந்துருச்சு. இங்கே ப்ளஸ் இருக்கிறது ஆப்போசிட்டில் நான் ப்ளஸ் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் ப்ளஸ் வந்துடும். ஓகேங்களா? ப்ளஸ்ஸு கீழேயும் ப்ளஸ்ஸு. இப்போ லாஸ்ட் ரூல் வந்து
இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போது லாஸ்ட் ரூல் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுலேயே நிறையா கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த ரூல் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ரூல், அதாவது ஃபஸ்ட் ரூல் இது, செகண்ட் ரூல் வி, தேர்ட் ரூல் இந்த சென்டரு, ஃபோர்த் ரூல் இந்த எட்ஜு, ஃபிஃப்த் ரூல் இந்த எட்ஜு, சிக்ஸ்த் ரூல் தான் நம்ம பார்த்தது. இந்த சிக்ஸ்த் ரூல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இவ்வளோ நீங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த டுட்டோரியல், இந்த 6th கிளாஸ் உங்களுக்கு புரியாமல் நிறைய பேருக்கு போகலாம். புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியலனா கமெண்டில் கேளுங்க. கமெண்டில் கேட்டு உங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா நான் வந்து வணக்கம் நண்பாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் தரேன். அந்த இதில் வந்து நீங்கள் சேட் பண்ணி வீடியோ கால் மூலமாக கூட நீங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் 7th ரூலில் நான் உங்களுக்கு முடிச்சு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.